ஸோ நெக்ஸ்ட் கிராஃப் அதில் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி டேட்டா இன்டர்பிரேஷன் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ கிராஃபில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு சில வார்த்தைகள் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கிராஃப் பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் லேக்ஸ் ஆஃப் 2 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் A and B ஓவர் த இயர்ஸ். ஓகே, ஸோ இந்த 2001 இருந்து 2007 வரைக்கும் அந்த A and B இன்வெஸ்டர்ஸோட கிராஃப் என்னங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி அந்த கிராஃபை லைட்டாக ஒரு என்னதான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாக ஆராய்ச்சிட்டு இருக்காதிங்க, என்ன இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ருபீஸ் லேக்ஸ். ஸோ லேக்ஸ் தான் வந்துட்டு 0லேருந்து 90 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கிறது வந்து இயர்ஸ். இது போதும். ஸோ ரிமைனிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் வாஸ் த % ரைஸ் இன் A's investment in 2004 from the previous year. ஸோ இந்த பர்சன்டேஜ் ரைஸ் அப்படிங்கிறதுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா நான் கொடுத்துருந்தேன் இனிஷியலாக. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு அது வரல, இங்கே நமக்கு அது கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த % ரைஸ் அப்படின்னா நான் என்ன சொல்றேங்க, இனிஷியல் வேல்யூ மைனஸ் ஃபைனல் வேல்யூ டிவைட் பை இனிஷியல் வேல்யூ இன்டூ 100. இவ்வளோதான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2004க்கும் ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கும் நமக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2004 யார்? ஏ மட்டும்தான். இதில் ஏ எது அப்படின்னா இங்கே இருக்கு. ஸோ 2004ல் ஏ பாருங்க 70 இல்லையா? 2004 ப்ரீவியஸ் இயர் வந்து 50. ஸோ 70க்கும் 50க்கும் இங்கே மைனஸ் அப்படிங்கிறத விட டிஃபரன்ஸ் எடுத்துக்கோ. ஓகேங்களா? ரைட். ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 70 minus 50, 70 minus 50 divide by initial value. Initial value is 2003. 2003 இருந்து தானே ரைஸ் ஆயிருக்கும் 2004ல. ஸோ எங்கிருந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா by 50 into 100 போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ ஆப்வியஸாக 20 divide by 50 into 100. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் 200 divide by 100. 200 divide by 100 என்ன வரும்? Sorry, 200 divided by 5. Sorry. 200 divided by 5. So 20 வந்து 4 times 40% வரும். பட் இங்கே 40% கொடுக்கல. ஸோ none of this is the answer. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமோட ஆன்சர் என்ன அப்படின்னா none of this. புரிஞ்சுதுங்களா? பர்சன்டேஜ் ரைஸ் கேட்டால் யோசிச்சுட்டு இருக்காதிங்க, டைரக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? Investment of B in 2003 is approximately what percentage of his total investment for all the years together? So மறுபடியும் கொஸ்டினை தயவு செஞ்சு படிக்காதீங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஆஃப் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக எடுத்து இனி வேணா மறுபடியும் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறோம் 2003. அப்போ 2003ல பியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? டக்குன்னு அதை மட்டும் எடுங்க. ஸோ 60 தான் 2003ல பியோட இன்வெஸ்ட்மெண்ட். இதை எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா this total investment for all the years together. யாரு? பியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இயர் பாருங்க, பி எவ்வளோ எடுத்திருக்காரு? பி ஃபர்ஸ்ட் இயர் 50, தென் 70, அதுக்கப்புறம் 60. இப்படி எழுதிட்டு வந்துடலாமா? இருங்க, 50, 70, அப்புறம் 60. உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 60, அப்புறம் 80, 50, அகைன் 50, தென் 60. ஸோ இதுதான் எல்லா வருஷத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஆல் த இயர்ஸ் டுகெதர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லாத்தோட டோட்டல். ஸோ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி என்ன வரும்னு சொல்லுங்க. 50, 150. ஓகே, என்னச்சா 420 வந்துச்சுங்களா? ஸோ டோட்டலாக 420 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து என்னதுங்க, இனிஷியலாக இருக்கிறது நியூமரேட்டர், அதுக்கப்புறம் செகண்ட் கொடுத்துருக்கிறது டினோமினேட்டர், இன்டூ 100 போட்டிங்கன்னா அவங்க கேட்டதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 0 கட் பண்ணி விடுங்க. 600 டிவைடட் பை 42. ஓகே, 60ல் ஒரு 42 இருக்குமா? ஓகே, அப்புறம் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 42, 50க்கு வந்து 8,
60, so 18 இருக்கும். 180, so 180 divide by 42. 180 divide by 42 எத்தனை வரும்? பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும். 15.25 வரும். ஓகே, ஸோ டோட்டல் அப்ராக்சிமேட்லி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எப்பெல்லாம் மேக்ஸ்ல அதுவும் மெயினாக இந்த மென்சுரேஷன்லையும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லையும் அப்ராக்சிமேட்லிங்கிற வார்த்தை கொடுத்துருவாங்க. அப்ராக்சிமேட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா ஹோல் வேல்யூல ஆன்சர் வராது. ஓகேங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி ரவுண்டட் வேல்யூல ஆன்சர் வரவே வராது. அங்க டெசிமல்ல தான் ஆன்சர் வரும். அதனாலதான் அவங்க அப்ராக்சிமேட்னே கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தை கொடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா, அப்ராக்சிமேட் கொடுத்துட்டாலே டெஃபினட்டா உங்க ஆன்சர் டெசிமல் வேல்யூ தான் வரும். ஸோ 14.25 வந்திருக்கு. ஸோ 14 இஸ் த ரைட் ஆன்சர், அப்ராக்சிமேட் வேல்யூ. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சிம்பிளா தான் இருக்கும். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீடு கிடைச்சிடும். வாட் இஸ் த ரேஷியோ? இந்த இடத்துல ரேஷியோ கேட்குறாங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க பாருங்க. The total investment of A in 2001, 2002 and 2003 together. அதுக்கப்புறம் 2ங்கிற வார்த்தை வந்துருச்சு. Then the total investment of B in these all these years. Okay, so first A க்கு எடுக்கலாமா? 2001ல A எவ்வளோ? 60. அதுக்கப்புறம் 2002ல A 40. Then 2003ல A 50. இதே மாதிரி B எடுக்கணும். ஸோ B பார்த்தீங்கன்னா 50 இங்கே இருக்கு, 50, அதுக்கப்புறம் 70, அதுக்கப்புறம் 60. ஸோ 50 + 70 + 60. இதுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா முடிஞ்சது. ஆட் பண்ணணும், ரேஷியோ எடுக்கணும். ஸோ 50 + 40 90, 90 100 150. ஸோ மேலே வந்து 150. அதே மாதிரி இங்கே 60 + 60 120 130 130 180 வருங்களா? ஸோ இதுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா 3 tablesல 15 5 times and 6 times. So 5:6 is the right answer. நீங்க பாருங்க 5:6 இருக்கு, 6:5 இருக்கு. கவனமா எடுத்துக்கோங்க. 5:6 is the right answer. ஓகே, பாத்தீங்களா? 3 சம் ரொம்ப டைரக்டா ஸ்பீடா நம்மளால போட முடியும். ஓகேங்களா? ஸோ அதுல எந்த பிரச்சனையும் வராது. அவங்க ட்விஸ்ட்னு வச்சாங்கன்னா ஏதாவது ஒரு 2 சம்ல தான் வைப்பாங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க. வாட் வாஸ் த % ரைஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் B in 2004 from 2001? So what was the % rise? So first B ஓட 2001 டேட்டாவும் 2004 டேட்டாவும் எடுங்க. 2001ல B எப்படி இருந்திருக்காரு? 50. 2001ல 50. அதுக்கப்புறம் கூட வந்து 2004 கம்பேர் பண்றாங்க. 2004ல வந்து 80யா? ஆமா, 2004ல B வந்து 80. இது 2001, இது 2004. ஓகேங்களா? ரைட், இப்போ இதை தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் ரைஸ் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குங்க? டிஃப்ரென்ஸ் 30. எங்கிருந்து? இங்கிருந்து இன்டூ 100. சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். 0 0 கேன்சல் பண்ணுங்க. ஸோ 300 டிவைடட் பை 5. ஸோ 30 வந்து 6 times. 5 6 5s are 30 இல்லைங்களா? ஸோ 60% is the right answer. Percentage அதே ஃபார்முலா தெரியுங்களா? இனிஷியல் வேல்யூ டிஃபரன்ஸ் ஃபைனல் வேல்யூ டிவைட் பை இனிஷியல் வேல்யூ இன்டூ 100. ஸோ 2150 minus 80 டிவைடட் பை 50 இன்டூ 100. இது வந்து டிஃபரன்ஸ், மைனஸ்ல எடுக்காதீங்க வேல்யூ. ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஒரே ஒரு சம் கவனிங்க. இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரேர், பட் இது பேங்கிங்ல மட்டும்தான் இது கேட்குறாங்க. இது கேட்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். டோட்டலாகவே கன்ஃபியூஸ் பண்ணி விடும். ஓகே, நிறைய தப்பான ஆன்சரும் இல்லை நம்ம கிடைக்கிற ஆன்சர் ஆப்ஷன்ல இல்லாத மாதிரி தான் நமக்கு வரும். அதனால இந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி அட்டென்ட் பண்ணணுங்கிறதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, வாட் வாஸ் த % ரைஸ் ஃபால்னே சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. ரைஸ் ஃபால் இப்படியே சொல்லுவாங்க. ரெண்டுமே ஃபால் ஆகுதா ரைஸ் ஆகுதானே தெரியாது. ஓகேங்களா? வாட் வாஸ் த % ரைஸ் ஃபால் in the total investment of A and B together from 2002 to 2005. ஓகேங்களா? round off the 2 digits after decimal. ஸோ இந்த இடத்துல ரைஸ் ஃபால் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா 2004க்கும் 2005க்கும் ஏவும் பியும் பார்க்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க என்ன பண்ணணும்னு. ஸோ ஏக்கும் பிக்கும் 2004 and 2002 and 2005 இல்லையா?
2002 and 2005. இங்க பாருங்க, ஏக்கு 2002ல என்ன வேல்யூ? 40. பிக்கு என்ன வேல்யூ? 70. ஓகே, அதே மாதிரி 2005ல இவருக்கு என்ன வேல்யூ? 50 and இங்க 70. so 50 70. இது ஏ, இது பி. எல்லாம் கவனமா கவனிச்சுக்கோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டே ஆட் பண்ணணும், இந்த ரெண்டே ஆட் பண்ணணும். அது எது வேணா பெரிய நம்பரா இருக்கட்டும், எது வேணா சின்ன நம்பரா இருக்கட்டும். ஓகே, ஸோ 70 + 40 110 சம் எடுத்துக்கோ. ஓகே, 50 + 70 120. ஓகே, ஸோ இவ்வளோதான். இப்போ வாங்க கொஸ்டின் என்னன்னு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஸோ வாட் வாஸ் த percent ரைஸ் or fall the total investment together from 2002 to 2005. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா 2002ல இருந்து 2005 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த 120 ல இருந்து 110 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ. ஓகே, சோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டு எங்க இருந்து போறோம்? 2002 ல இருந்து தானே 2005. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 2002 ஓட வேல்யூ தான் தெரிஞ்சிருக்கும். இதுல இருந்து தானே ரைஸா இருந்தாலும் இல்ல ஃபாலா இருந்தாலும் எங்க தான் போயிருக்கும்? 2005ல. அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப எங்க இருந்து பாக்குறோம்? ஃபர்ஸ்ட் 2002ல இருந்து தான் நம்ம பாக்குறோம். சோ அதனால 2002 ஓட டோட்டல் 110 into 100% கேக்குறாங்க. ஓகே, சோ 2020 என்ன வரும்? 10 divided by 110 into 100. சோ இந்த 0 கட் பண்ணிருங்க. சோ 100 divided by 11. 100 11 பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே, சோ ஃபிராக்ஷன்ல நமக்கு பெர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் பண்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 9.09% வரும். ஓகேங்களா? 100 9 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா 11.11 வரும். இதே 100 11 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா 9.01 அப்படியே ஸ்வாப் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த மாதிரி வரும்போது ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 9.09 இஸ் த ரைட் ஆன்சர். 9.09 பாசிட்டிவ்ல ஆன்சர் வந்திருக்கனால ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, நெகட்டிவ்ல ஆன்சர் வந்தால் தான் நம்ம ஃபால்னு எடுக்கணும். பாசிட்டிவ்ல வந்ததுன்னா ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒன்றுக்கு மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு. ஸோ ஃபைனல் வேல்யூ இல்லாட்டி இதை எக்ஸ் ஒய்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை ஒய்னு வச்சுக்கலாம். ஃபார்முலா என்னன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்டூ 100. இதுக்கு மட்டும் இப்படி வரும். ஓகேங்களா? y minus x divided by x into 100. அப்பதான் ரைஸா ஃபாலான்னு கண்டுபிடிக்க முடியும். நெகட்டிவ்ல வந்தா ஃபால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், பாசிட்டிவ்ல வந்தா ரைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மட்டும். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரைஸ்னே கேட்பான். ரைஸ் அப்படின்னு கேட்டானா பிரச்சனை இல்லை, இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூன்னு போட்டு போயிடலாம். பட் இதுல மட்டும் நீங்க இப்படித்தான் எடுத்து எழுதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த வே ஆஃப் ஃபைண்டிங் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ்டு ஃபார்மேட்ல கேட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம்.